நாகதோஷ பரிகார தலம், பதஞ்சலி முனிவர் பூஜிச்சு பகவான் காட்சி கொடுத்த தலம், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற தலம், சூரிய பகவான் வணங்கும் தலம், கார்த்திகை நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம் உள்ளவங்களுக்கான விசேஷ கோவில் இது. நடராஜா 2 முறை காட்சி கொடுத்த இடம் இது. ஒன்று பதஞ்சலி முனிவருக்காக, மற்றொரு சுந்தரமூர்த்தி நாயனார். எல்லா சிவஸ்தலத்துலையும் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தனியாக இருக்கும். நம்ம கோவிலில் எல்லாத்துக்கு காரணம் அம்பாளுடைய கையிலேயே நவகிரகங்களும் சூட்சமாக இருக்குது. அங்கே உள்ள சிறப்புகள், குடும்பங்களில் ஏற்படக்கூடிய மங்கள காரியங்கள், தடை, வம்பு, வழக்கு, வியாஜ்யம், குழந்தையின்மை, உயர் பதவி, முன் ஜென்ம வினைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்பாள்கிட்ட மனசார வேண்டிட்டு போனாலே அந்த குடும்பங்களில் சுபம் நிகழுங்கிறது ஐதீகமாக இருக்குது. உள்ளே இருக்கிற பகவான் சுயம்பு மூர்த்தி. இந்த பதஞ்சலி அப்படிங்கிற நாமத்தோட வேறு எங்கேயும் பகவான் பார்க்க முடியாது. அம்பாள் பேர் அம்புஜாட்சின்னு பேர். இந்த ஆட்சிங்கிற பேரில் உள்ள அம்பாள்லாம் கொஞ்சம் அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி வரிசையில் அம்பாளுக்கு அம்புஜாட்சின்னு பேர். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது விக்ரம சோழன் காலத்தில் கட்டின கோவில். நடராஜா 2 முறை காட்சி கொடுத்த இடம் இது. ஒன்று பதஞ்சலி முனிவருக்காக, மற்றொரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக. அப்புறம் இங்கே தல விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே இருக்கிற பகவான் சுயம்பு மூர்த்தி. இந்த பதஞ்சலி அப்படிங்கிற நாமத்தோட வேறு எங்கேயும் பகவான் பார்க்க முடியாது. அம்பாள் பேர் அம்புஜாட்சின்னு பேர். இந்த ஆட்சிங்கிற பேரில் உள்ள அம்பாள்லாம் கொஞ்சம் அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி வரிசையில் அம்பாளுக்கு அம்புஜாட்சின்னு பேர். அம்புஜம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். அம்பாளுடைய 4 கையில் ஒரு கையில் தாமரை இருக்கும். குடும்பங்களில் ஏற்படக்கூடிய மங்கள காரியங்கள், தடை, வம்பு, வழக்கு, வியாஜ்யம், குழந்தையின்மை, உயர் பதவி, முன் ஜென்ம வினைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்பாள்கிட்ட மனசார வேண்டிட்டு போனாலே அந்த குடும்பங்களில் சுபம் நிகழுங்கிறது ஐதீகமாக இருக்குது. இன்னொரு பேர் அம்பாளுக்கு கோள் வளைக்கை அம்மைன்னு பேர். கோள் அப்படின்னா 9 கோள்களை குறிக்கிறது தான். இந்த வளையல் கையிலேயே 9 கோள்களும் அடக்கம் அப்படிங்கிறது தான் அவருடைய தமிழ் அர்த்தம். அதனால்தான் எல்லா சிவஸ்தலத்துலையும் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தனியாக இருக்கும். நம்ம கோவிலில் எல்லாத்துக்கு காரணம் அம்பாளுடைய கையிலேயே நவகிரகங்களும் சூட்சமாக இருக்குது. அங்கே உள்ள சிறப்புகள், நாகதோஷ பரிகார தலம், பதஞ்சலி முனிவர் பூஜிச்சு பகவான் காட்சி கொடுத்த தலம், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற தலம், சூரிய பகவான் வணங்கும் தலம், கார்த்திகை நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம் உள்ளவங்களுக்கான விசேஷ கோவில் இது. இந்த கர்ப்ப கிரகத்துக்கும் ராஜகோபுரத்துக்கும் 205 அடி நீளம். நடுப்புற 5 நிலைப்படிகள் இருக்கும். இதையும் தாண்டி சித்திரை மாதம் 1ஆம் தேதி மட்டும் சூரியனுடைய கதிர்கள் நேராக சாமி மேலே போய் படும். அதனால் என்ன பலன் அப்படின்னா, கட்டிடக்கலை கட்ட சொன்ன மகாராஜா இல்லை, கட்டின ஸ்தபதிகள் இல்லை, இருந்தாலும் அந்த கட்டிடக்கலை இன்றைக்கும் நிலைச்சி நிற்கிது. விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோம்னா சூரியன்கிறது ஒரு சுத்திர கிரகம், பூமிங்கிறதும் ஒரு சுத்திர கிரகம். 2 சுத்திர கிரகங்களும் ஒரு நேர்கோட்டுக்கு வரும்போது தான் அந்த நிகழ்வு நடக்கும். பூமி சரியாக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சூட்சமாக சொல்லி வச்சுருக்காங்க. சூரிய பகவான் சாமி மேலே படலை அப்படின்னா இயற்கையில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுங்கிறத மக்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி சூட்சமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பதஞ்சலி முனிவர் யார் அப்படின்னா, இதுக்கு முதல் ஜென்மாவில் ஆதிசேஷனாக இருந்தவர், மகாவிஷ்ணுனுடைய படுக்கையாக இருந்தவர். மறு ஜென்மாவில் தான் அத்திரி மகரிஷிக்கும் அனுசூய அம்மாவுக்கும் ஆந்திராவில் கோதாவரி நதிக்கரையில் பிறந்தவர் பதஞ்சலி முனிவர். இளம் வயசுலேயே சிதம்பரம் நடராஜாவை தரிசனம் பண்ணிவிட்டு உன்னுடைய நர்த்தன காட்சியை பார்க்கணுன்னு விருப்பப்படும் போது நந்திகேஸ்வரர் தான் இங்கே வழிகாட்டுறார். உள்ளே இருக்கிற பகவான் சுயம்பு மூர்த்தி. லிங்கங்களில் சுயம்பு லிங்கங்கிறது ரொம்ப விசேஷமானது. சுயம்பு மூர்த்தி இருக்குது, சிவஸ்தலம் இருக்குது. நீ அங்கே போய் தபசு பண்ண உனக்கு காட்சி கிடைக்கும்னு சொன்னதாகவும் ரொம்ப காலம் இங்கே அத்திமரத்தின் கீழே தபசு பண்ணி காட்சி கொடுத்த இடம் இது. பதஞ்சலி முனிவரை பொறுத்தளவில் யுகங்கள் கடந்து வாழ்ந்தவர். ஒவ்வொரு ஜென்மாவும் பார்த்திங்கன்னா, இந்த ஜென்மா பதஞ்சலி முனிவர்னால் இதுக்கு முதல் ஜென்மாவில் ஆதிசேஷனாக இருந்தார். அதுக்கு முதல் ஜென்மா அவருக்கு லக்ஷ்மண அவதாரம். இப்படியா அவருடைய அவதாரங்கள்லாம் போகுது. பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். உலகம் முச்சூடு இன்றைக்கி யோகா மெடிடேஷன்லாம் இருக்குன்னா அதுக்கு மூலம் யாருன்னா பதஞ்சலி முனிவர் தான். மகாபாஷ்யம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுக்கு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் அதுக்கு சிறப்புரை எழுதியிருக்கார். ஆதிசங்கரர் வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவான காலம், 32 வயசு தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துள்ளே இந்த நூலை எடுத்து இதுக்கு சிறப்புரை எழுதிட்டு
2 வரியில் அந்த நூலுடைய சிறப்பை சொல்கிறார். மகாபாஷ்யம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வாசாசனியம்னு சொல்கிறார். அவருடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மகாராஜ்யத்தை கொடுத்தா கூட இந்த மகாபாஷ்யங்கிற நூலுக்கு நிகர் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அந்த அளவு சிறப்பு வாய்ந்தவர் பதஞ்சலி முனிவர். சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா உற்சவர் நடராஜா, மூலவர் ஆதி மூலநாதர்னு இருக்கும். அங்கே பார்த்தேன்னா எல்லா கோவில்லையுமே துவார பாலகர் இருக்கும், அம்பாள்கிட்ட துவார சக்தி இருக்கும். ஆனால் அங்கே மட்டும்தான் பிரத்யேகமாக விசேஷமாக 2 ரிஷிகள் துவார பாலகராக இருப்பாங்க. ஒரு பக்கம் பதஞ்சலி முனிவர் இருப்பார், இன்னொரு பக்கம் வியாக்ரபாதர் இருப்பார். வியாக்ரம் அப்படின்னா புலின்னு அர்த்தம், பாதம்னா கால், புலிக்கால் முனிவர் அவர். என்ன காரணம் அவருக்கு அந்த மாதிரி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உஷக்காலம் விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வண்டுகள் வைக்கிறதுக்கு முன்னாடி பூவை பறித்து சாமிக்கு தொடுத்து வைக்கிறது தான் அவருடைய முக்கியமான திருப்பணியாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். பகவான் அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு காட்சி கொடுத்துட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது கூட சுயநலம் இல்லாமல் அவர் செய்யக்கூடிய சேவைக்கே உகந்ததா புலி கண்ணையும் புலி காலையும் கொடு அப்படின்னாராம். இரவில் கண்ணு தெரியணுங்கிறதுக்காக புலி கண்ணையும், மரம் ஏறி பூ பறிக்கணுங்கிறதுக்காக புலி காலையும் வரமாக கேட்டு வாங்கினார். அதனால தான் அவர் பேரே வியாக்ரபாதர் அப்படின்னாச்சு. திருப்பி பதஞ்சலி முனிவர்கிட்ட வந்துடுவோம். பதஞ்சலி முனிவர் தபசு பண்ண இடம் எதுன்னு பார்த்தோம்னா, சிதம்பரம் நடராஜா கோவில், அதுக்கு மேற்கு பகுதியில் இளமை ஆக்கினார் கோவில்னு ஒரு கோவில், அதுக்கு மேற்கு பகுதியில் அனந்தீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில். அதன் பிறகு இங்கே வந்து ரொம்ப காலம் அத்தி மரத்தின் கீழே தபசு பண்ணிக்கிட்டு பகவானை பூஜிச்சுக்கிட்டு ரொம்ப காலம் இங்கே இருந்திருக்கார். இந்த தபசு பண்ணும்போது என்ன ஒரு விசித்திரம் நடக்குமா, தினம் போய் நடராஜாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாராம் பதஞ்சலி முனிவர். இங்கேருந்து சிதம்பரம் 25 கிலோமீட்டர் தூரம். இந்த வெஹிக்கிள் வசதியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பதஞ்சலி முனிவர், வியாக்ரபாதர், திருமூலர், இந்த 3 பேருமே ஏக காலத்தில் ஒரு குருக்கிட்டையே சிஷ்யராக இருந்தவங்க. யார் அந்த குரு அப்படின்னா நந்திகேஸ்வரர். அதனால் அவங்களாம் நினச்ச மாத்திரத்தில், நினச்ச உருவத்தில், நினச்ச இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய சக்தி படைத்தவங்க. இருந்துட்டு அவர் நடராஜாவை நினச்சா போதும், அவர் எந்த இடத்த விரும்புகிறாரோ அந்த இடத்துல இருப்பார். இந்த மாதிரி ஒரு அலாதியான சக்தி படைத்ததுனால்தான் எல்லாம் சாத்தியமாச்சு. இங்கே தபசு பண்ணி காட்சி கொடுத்த பிறகு திருவாரூர்கிட்ட திருவிளமல் இருக்குது, அங்கே ஒரு தபசு பண்ணி காட்சி கொடுத்த இடம். ராமேஸ்வரம் கோவில் ஒரு தபசு பண்ணி காட்சி கொடுத்த இடம். திருச்சியிலேருந்து பெரம்பலூர் லைனில் திருப்பட்டூர்னு இருக்குது, பிரம்மபுரீஸ்வரர்னு சுவாமி பேர். அந்த கோவிலில் தான் இவர் தபசு பண்ணி காட்சி கொடுத்து ஐக்கியமான இடமும் அதுதான். அதே போல் வியாக்ரபாதர் ஜீவசமாதி ஆன இடம் கூட திருப்பட்டூர் தான். இதுதான் பதஞ்சலி முனிவர் பிறப்பிலிருந்து ஐக்கியமான வரைக்குமான விஷயங்கள். அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் கொள்ளிடத்தின் தென்கரையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கொள்ளிடத்தின் வடகரைக்கு வரார். வடகரைக்கு வந்து வட திசையை பார்த்து கை கூப்பும் போதே பகவான் இங்கிருந்தபடியாகவே ஆகாய மார்க்கமாக அவருக்கு காட்சி கொடுத்துட்றார். என்ன காரணம் இங்கே வரல அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே பார்த்தாலும் சிவலிங்கம் தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊருடைய பேர் வந்து அதிர்ஷ்ட மிர்த்திகா அப்படின்னு இருந்திருக்கு. மிர்த்திகைன்னா மண், அதிர்ஷ்டமான மண் அப்படிதான் இருந்திருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்த பிறகு அவர் வச்ச பேர் தான் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது. எல்லா பதிகத்திலையும் பார்த்திங்கன்னா, காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனேன் பதிகங்கள் பாடியிருப்பார். கால் நாட்ட முடியாத அளவு முள்ளூர் அப்படின்னு நம்ம அதை பிரிச்சுக்கணும். இந்த முள்ளூருங்கிறது சிவலிங்கங்களுடைய கொம்புகளை குறிக்கிறது. இங்கே பார்த்தாலும் சிவலிங்க மரத்தினாலே காலடி எடுத்து வைக்க மனம் இல்லாமல் கொள்ளிட கரையிலேயே நின்னபடி எங்கள் பாடிட்டு அங்கே நின்னபடியாகவே தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இதுதான் நடராஜா 2 முறை காட்சி கொடுத்ததுக்கான விளக்கம். இந்த கோவிலினுடைய அமைப்பு கிட்டத்தட்ட 1 ஏக்கர் விஸ்தீர்ணத்தில் இருக்குது. கோயிலுக்கு ஏத்தாப்பில் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் 2.5 ஏக்கர் விஸ்தீர்ணத்தில் இருக்குது. அந்த கோலம் திருப்பணி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நடுப்புற நீராழி மண்டபம் போட்டு அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த கும்பாபிஷேகம் இன்னொரு 2 வருஷத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. அந்த கும்பாபிஷேகத்தப்போ தெப்போற்சவமும் நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். அது எல்லாருடைய ஒத்துழைப்போடு நிறைவாக நடக்கணும். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா.